ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஒரு வித்தியாசமான உருளைக்கிழங்கு வச்சு ஸ்பைசியான பொட்டேட்டோ கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா காரசாரமான உருளைக்கிழங்கு கறி. இது நல்ல ஒரு காரசாரமாக புளிப்பு சுவையோடு சாப்பிட்றவங்களுக்கு இந்த கறி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு வித்தியாசமான மெத்தடில் நல்ல சுவையோட சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கெஸ்டெல்லாம் வராங்கனாலும் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உருளைக்கிழங்கு கறிக்கு ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், சும்மா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் தூள் இருந்தால் கூட நீங்கள் பின்னாடி சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை போடலாம். கூடவே 2 காஞ்ச மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். போதும். இப்போ இதில் வெங்காயம், ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயத்துக்கு பொதுவாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கலாம். இதில் இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். எண்ணெயிலேயே கூட போட்டுக்கலாம் நீங்கள் பெருங்காயத்தூளை. ஒரு பிஞ்ச். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. பாருங்கள், இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஒரு 5-6 போல் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா இந்தளவுக்கு பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கலர் மாறக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போது இதில் சேர்த்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள், அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. மல்லிப்பொடி தான் அந்த திக்னஸ் கொடுக்கறது குழம்புக்கு. ஸோ நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. அடுத்ததான் தனி மிளகாய்த்தூள் நான் இதில் சேர்க்க போகிறதில்ல. இதில் நான் சாம்பார் பொடி இல்லாட்டி குழம்பு மிளகாய்த்தூள் 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் பொடி இருந்துன்னா அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நீங்கள் கருவேப்பிலை பொடி இருந்துன்னா அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது அடுத்ததான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகிறது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்க போகிறோம். தண்ணி சேர்த்துக்கலாம். பொடியோட பச்சை வாசம்லாம் போகணும். உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80%க்கு மேலேயே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து புளி தண்ணி எடுத்துருக்கேன், ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் குழம்பு ஸோ இது கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள், கொஞ்சமாக மட்டும் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த புளியோட பச்சை வாசம் போயிட்டு இந்த உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் வந்து வெந்து நல்லா கிரேவியாக வர்றது வரைக்கும் இருக்கட்டும். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாம். புளியோட பச்சை வாசம் போய் வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. வாவ், சூப்பர், ரொம்ப சூப்பராக நம்மளோட உருளைக்கிழங்கு கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நான் இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இதுதான் வந்து இந்த கறிக்கு வந்து நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர். பட்டர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ வெஜ்ஜில் வந்து ரொம்ப ஒரு ஸ்பைசியான பொட்டேட்டோ கறி. இந்த காரசாரமான உருளைக்கிழங்கு கறியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் சுவைக்காத ஒரு டேஸ்ட்டில் இது இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் வந்து சீக்கிரமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.